ஹாய் ஆல், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் UAE. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா சூப்பர் டேஸ்டியான ஒரு பச்சை மிளகாய் புளித்தொக்கு பார்க்கலாமா? இப்போ இதுக்கு ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு பச்சை மிளகாயை நான் எடுத்து சாப் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சம் கடுகு தாளித்து அது கூட கொஞ்சம் சீரகமும் போட்டு பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாயை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். என்னோடய பச்சை மிளகாய் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால நான் இப்படியே சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அதை எடுத்து 2ஆக ஸ்லிட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சாப் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். இப்போ இது கூட நம்ம நல்ல பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அது ரெண்டும் நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போனதும் நாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை சுட தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்கும்னு நம்ம பயப்பட தேவையில்ல, ஏன்னா புளி சேர்க்கறதுனால அந்த காரத்தை எல்லாமே இந்த புளி அந்த பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ நல்லா இது கொதி இந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். இப்போ கொதி வந்ததும் நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பச்சை வாசனை எல்லாமே போய் எண்ணெய் பிரிஞ்சு தெளிஞ்சு மேலே வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை சிம்மில் வச்சுக்கலாம். இது கூட இப்போது நான் உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு மேலே தனியாக வந்துடும். வெந்தயம் கொஞ்சம் எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததும் நம்ம அந்த வெந்தய பொடியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறம் தண்ணி சாம்பாருக்கு, இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை எடுத்துகிட்டு செஞ்சு வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 வீக்ஸ் வரைக்கும் நல்லா தாராளமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இது என்ன தான் டேஸ்டியான ரெசிபியாக இருந்தாலும் இது நம்ம அடிக்கடி செய்கிறதுக்கெலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் இதை சாப்பிட்டது ஒரு 3 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இதை ட்ரை பண்ணுறேன். சரி, நான் இதை செய்கிறேனே, ஒய் நாட் ஐ ஷேர் திஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ இது கூட நம்ம வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு தேவையான வெல்லம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக காரம், புளிப்பு, இனிப்பு, கசப்பு, உப்பு இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆன டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக இதை நல்லா சுட சுட சாப்பாட்டில் இதை எடுத்து போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது காரம் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம எந்த கண்டெய்னர் மாற்ற போகிறோமோ அதில் எடுத்து நம்ம மாற்றி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜி விலாக்ஸ் UAE சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி வீடியோஸையும் உங்களால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.